சற்று முன் வெளியான ஒரு மகிழ்ச்சியான தகவல். ரூபாய் 5000 கிடைக்கப் போகிறது. தமிழக அரசு கொடுத்துள்ள ஒரு திடீர் அறிவிப்பு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் தற்காலிக கௌரவ பிரிவுரையாளர்களுக்கு கூடுதலாக ரூபாய் 5000 ஊதிய உயர்த்தி வழங்கப்படும் என தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் அறிவித்துள்ளார். தற்போது வரை அவர்களுக்கு ரூபாய் 25,000 ஊதியமாக வழங்கப்படும் நிலையில் இனி அவர்களுக்கு 30,000 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள், அரசு பொறியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் தற்காலிக உதவி பேராசிரியர்கள், அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பணிபுரியும் தற்காலிக விரிவுரையாளர்கள் என அனைவருக்கும் 1/3/2026 முதல் கூடுதலாக ரூபாய் 5000 ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கூறுகையில், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இவ்வரசு எப்பொழுதும் அரசு ஊழியர்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் துணை நின்று செயலாற்றி வருகிறது. அந்த வகையில் அவர்களின் நலன் பேணுவதில் உறுதியுடன் செயல்பட்டு வந்திருக்கிறது. இவ்வகையில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு பல்வேறு உன்னத திட்டங்களை வழங்கியுள்ளார். இதனால் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் நமது மாணாக்கர்கள் முதன்மை பெற வேண்டும் என்று நான் முதல்வன் திட்டத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் வழங்கப்படுகிறது. தற்போது உலகம் உங்கள் கையில் என்ற நிகழ்வில் மூலம் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஆராய்ச்சியை மேம்படுத்த முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்குத்தொகை, ஆய்வகங்கள் மேம்படுத்த நிதி, தலைசிறந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு சென்று பயில நடவடிக்கை போன்றவற்றை மாணாக்கர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஆசிரியர்களுக்கும் பல்வேறு நிலைகளில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆணைக்கிடங்க கிராமப்புற மாணாக்கர்களின் உயர்கல்வி தேவையினை பூர்த்தி செய்யும் நோக்கில் 2021 முதல் 2026 ஆண்டில் 38 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கூடுதலாக பயனடைந்துள்ளன. அதேபோல 250க்கும் மேற்பட்ட புதிய பாடப்பிரிவுகளும் தொடங்கப்பட்டுள்ளது. 2015 ஆண்டுக்கு பிறகு உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் கள அரசு பொறுப்பேற்றவுடன் 4000 உதவி பேராசிரியர்கள் நியமனம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு நீதிமன்ற வழக்குகளால் மேல் நடவடிக்கை தாமதமான நிலையில் தற்போது 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பிட ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் முதன்மை தேர்வுகள் நடத்தப்பட்டு வந்துள்ளது. தற்போது 5 பாடப்பிரிவுகளுக்கு தொடங்கப்பட்டுள்ளது. ஆகையால் இதில் 18,760 மாணாக்கர்கள் உதவி பேராசிரியர்களை அழைக்கப்பட்டுள்ளன. இதனால் தேர்வு மீதமுள்ள செய்ய நேர்காணுகளுக்கு பாடப்பிரிவுகளுக்கும் விரைவில் நேர்காணுக்கு அழைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் மாணாக்கர்களின் கல்வி சேவை எவ்வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக விரிவுரையாளர்கள் அவ்வப்போது கௌரவ நியமிக்கப்படுகின்றன. மேலும் 2016 இருந்து உயர்த்தப்படாமல் இருந்த இவர்களின் ஊதியம் 2022 ரூபாய் 15,000 இருந்து 20,000 உயர்த்தி வழங்கப்பட்டது. பின்னர் மீண்டும் 2 ஆண்டுகளிலேயே 2024 25,000 உயர்த்தி வழங்கப்பட்டது. தற்போது மீண்டும் 25,000 30,000 உயர்த்திட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி பார்க்க போனால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ பிரிவுரையாளர்கள் மற்றும் அரசு
பொறியியல் கல்லூரி தற்காலிக உதவி பேராசிரியர்கள் 1/3/2026 முதல் மாதம் ரூபாய் 30,000 ஊதியம் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல அரசு பாலிடெக்னிக் தற்காலிக விரிவுரையாளர்கள் ரூபாய் 20,000 25,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் அரசுக்கு ஆண்டிற்கு 53 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் 8,741 பேர், அரசு பொறியியல் கல்லூரி தற்காலிக உதவி பேராசிரியர்கள் 319 பேரும் மற்றும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தற்காலிக விரிவுரையாளர்கள் 586 பேர், ஆக மொத்தம் 9,646 தற்காலிக ஆசிரியர்கள் இதன் மூலம் பயனடைவர். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 2025 முதல் 2026 கல்வியாண்டில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருத்தூர் பகுதியில் தொடங்கப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவிடைமருத்தூர் என பெயர் மாற்றம் செய்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. அதே சமயம் இதற்கு நமது சார்பாகவும் திருவிடைமருத்தூர் தொகுதி மக்கள் சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என கூறியுள்ளார். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட்லாம் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள், அதாவது ரேஷன் நியூஸோ இல்லை கலைஞர் மகளிர் உரிமை நியூஸோ இல்லை அரசு சார்ந்த முக்கியமான நியூஸ் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த செய்தியை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும், அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அந்த சஜஸ்ட் உங்களுக்கு டெய்லியும் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுற சொல்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் கண்டினியூஸாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.